மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.